Hi, welcome to kerufoodbasket channel. இன்னைக்கு வந்து ஈத் ஸ்பெஷல் முஸ்லிம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸட் vatlappam தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இப்போ நான் சர்க்கரைக்கு பதில் ஜாக்ரி எடுத்திருக்கேன். 4 எக்கு, 4 முட்டை, 6 முழு முந்திரி, 5 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் சின்னமன் பட்டை எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் வந்து உடைச்ச கடலை, ஒரு மீடியம் சைஸ் முழு தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி திருகி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவான தண்ணியை ஆட் பண்ணி நல்லா திக்கான பேஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதிலிருந்து நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி திக்கான தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக தான் இருக்கணும். இதை வந்து ஆவின் மில்க்லேயும் வந்து நம்ம செய்யலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சு செய்யலாம். ஆனால் வந்து இது ட்ரெடிஷ்னலாக செய்யும் போது கோகோனட் மில்கில் தான் செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முழு தேங்காய் எடுத்துருக்கோம். இந்த கப்பில் பார்த்திங்கன்னா கிளாஸில் பாதி கிளாஸ் தான் நம்மளுக்கு வந்து நல்ல திக்கான பால் கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா இந்த தேங்காவை வந்து நம்ம வந்து கோகோனட் மிட்டாய் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு ஸ்வீட் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த 1/2 கப் திக்கான கோகோனட் மில்க்குக்கு 4 எக்கு வந்து போதுமானது. இது ஒன்று ஒன்றா உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சும் நம்ம இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் மோடில் வச்சு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்துப்போம். இதோட 1.5 ஸ்பூனில் உடைச்சிக்கடலை சேர்த்துருக்கேன். சின்னமன், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம கேஷ்யூ நட் சேர்த்து மறுபடியும் நம்ம அரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அந்த ஏலக்காய், பட்டை அண்ட் கேஷ்யூ நட் அந்த ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட அந்த ஸ்மெல்லே வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இருக்குது. இப்போ வந்து நம்ம வெல்லம் வந்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் அது நல்லா மெல்ட் ஆக்கிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எக்கோடைய அந்த மிக்சரில் சேர்த்து மறுபடியும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்சியில் பீட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு பவுலில் சேர்த்து பாயில் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா தண்ணியோடு சேர்ந்து கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு அந்த மண் அந்த மாதிரிலாம் இருந்தால் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் கரைஞ்சா போதும். இது கம்பி பதெல்லாம் தேவையில்லை. நல்லா சூடாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இப்போவே எக்கு வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடும்.
நல்லா திக்காக சேர்த்துக்கணும். இல்லைன்னா டெசர்ட் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் வர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் தேங்காய் பாலும் வந்து நல்லா திக்காக அண்டு ஜாக்ரி மிக்ஸும் பார்த்திங்கன்னா திக்காக எடுத்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி நெய் எடுத்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டைரெக்டாகவே இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம முட்டை, ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்ஸ் எல்லாமே தேங்காய் பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு இட்லி பேனில் வச்சு நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கேஷ்யூநட் அண்டு ஏலக்காவோடைய அந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் இருக்கும். நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லை ஃபில்டர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல வாசனை, இப்போவே ரொம்ப நல்ல அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த வெல்லம், ஏலக்காய், அந்த பட்டை எல்லாமே முந்திரியோட ஸ்மெல் எல்லாம் பார்த்திங்கன்னா கோகோனட் மில்கோடு சேர்த்து நம்ம முட்டை சேர்த்துருக்கோன்னே ஒரு அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவர். நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த தோலெல்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அது இல்லைன்னாலும் நீங்கள் அப்படியும் சேர்த்தும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு இட்லி பேனில் பார்த்தீங்கன்னா இட்லி இல்லை குக்கர் இல்லைன்னா நம்ம வந்து நான்ஸ்டிக் பேன் எதுலனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் வந்து டச் ஆகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே தான் வந்து இந்த பாத்திரத்தை நம்ம வைக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து இட்லி பேனில் வந்து தண்ணி போட்டு நல்லா பாயில் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரீம் ஆகிருக்கு, பபுள்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து டச் ஆகணும். நல்லா சூடான தண்ணியில் இதை எடுத்து நம்ம வைக்கணும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம அந்த ஸ்ட்ரீம் பண்ணி அந்த நீர் ஆவிலாம் வந்து இந்த டெசர்ட்டில் படாது. கேப்ல வச்சுட்டு மேலே ஒரு கேப் போட்டு நம்ம இட்லி பேனை மூடிடலாம். நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். அது கேஸ்கெட் அண்ட் வெயிட் வைக்காமல் இதே மெத்தடில் பண்ணலாம். இல்லைன்னா சாதாரண பாத்திரத்துலேயும் இதே மாதிரி வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கேப் போட்டு லிட் கவர் பண்ணிடுங்க. இது குறைஞ்சது பாத்திரத்தை பொறுத்து நம்மளுடைய ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இந்த இட்லி பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 நிமிஷம் ஆயிருக்கு. பாத்திரத்தை பொறுத்து நம்மளுக்கு ஸ்ட்ரீம் பண்ணுற டைம் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ ரொம்ப சூடாக இருக்கனால கேர்ஃபுல்லாக வந்து அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தையும் நம்ம வெளியில் எடுத்து அது நல்லா நம்ம அந்த சூடு வந்து ஆறுனதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா கத்தியில் ஒட்டவே இல்லை, நல்லா வந்து ஸ்ட்ரீம் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இது கொஞ்சம் போல் சூடு ஆறுனதும் இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா
நல்லா வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வைக்கலாம். நல்லா சில்லுன்னு வந்து இதை நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் அந்த மேலே பாத்திரத்துலலாம் வந்து நல்லா ஒட்டாமல் அழகாக வந்து வந்திருக்கும். நான் வந்து அதே பாத்திரத்தில் வச்சதுனால சைடெல்லாம் கொஞ்சம் போல் ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ ஈத் ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் முஸ்லீம் டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டலப்பம் இதே ஸ்டைல், இதே அளவு, இதே இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சு நம்ம குக் பண்ணால் ரொம்ப நல்ல டேஸ்டியான ஒரு டெசர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். மேலே கொஞ்சம் போல் செரிஸ்லாம் வைப்போம். இது வந்து கேரனுடைய சஜஷன், செரிஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே வந்து கேக் மாதிரியே வந்துருக்கு. கொஞ்சம் கூட வந்து தண்ணியெல்லாம் விடாமல், தண்ணியெல்லாம் நல்லா வந்து டைட்டாக பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேனில் வந்து முன்னாடி வந்து கேரமல் செட் பண்ணிவிட்டு அது மேலே ஊற்றணுன்னா மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா டிசைனுக்காக அந்த கேரமல் வந்து நமக்கு மேலே நல்லா அழகாக இருக்கும். ஆக்சுவலி ஈத் ஸ்பெஷல் இப்படி தான் செய்வாங்க. இதே கலர், டேஸ்ட்டும் சேம் ஆஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேரமாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். இனிய பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள்.